ரீசெண்ட் டேஸில் நான் வந்து வேறு உலகத்துக்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையில் இந்த புக் படிக்கும்போது ஐ திங்க் ஐ வாஸ் சம்வேர் இன் ஜெர்மனி. எக்ஸாக்ட்லி திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது அதோடைய இம்பேக்ட் எப்படி இருந்தது, அந்த ஜெர்மன்ஸ் வந்து வாட் தி டிட் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய லிட்ரேச்சர் மூலமாகவும் பயோகிராஃபி மூலமாகவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ தி புக் தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் ஜூசக் அப்படிங்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவருடைய அம்மா இஸ் அ ஜெர்மன் அண்ட் அவங்க அப்பா வந்து இஸ் அன் ஆஸ்ட்ரியன். இதே டைம் பீரியடில் இந்த மாதிரி வார் லிட்ரேச்சரில் எழுதப்பட்ட புக்ஸுக்கும் இந்த புக் தீஃப்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நரேட்டர் அவர் தான் வித்தியாசம். யார் இந்த கதையை சொல்கிறா, இந்த கதையை சொல்கிறது யார் அப்படின்னா டெத். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது நாசி ஜெர்மனியில் ஒரு டெத்து அங்கேருந்து என்ன பார்த்துருக்கோம் அண்ட் டெத்தோட பெர்ஸ்பெக்டிவில் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படி தான் இதில் இருக்குது. ஆனால் டெத் இஸ் பர்டிகுலர்லி ஃபாலோயிங் ஒன் கேர்ள். அவங்க பேர் வந்து லீசல் மெமிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள தான் அந்த டெத் ஃபாலோ பண்ணுது. அந்த பொண்ணு வந்து அந்த வார் நடக்க ஆரம்பிக்கும் போது we know Hitler was against the communists and not just Hitler. ஸோ அது வந்து ஒரு கலெக்டிவான ஒரு ஒப்பீனியன் அந்த டைம் பீரியடில் இருக்கும்போது they all felt ஜெர்மனி வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி வேணும்னு போராடுற அந்த ஒரு கம்யூனிஸ்ட்னாலையும் அண்ட் ஜூஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கன்னிங்காக அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் பயங்கரமாக ரன் பண்ணிக்கிறாங்க. அதனால கூட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பீப்புளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வேர்ட்ஸ், பேசிக்கலி வேர்ட்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் அந்த ஐடியாஸை ஒரு வைரஸ் மாதிரி பரப்பி தி என்டையர் நேஷன் அண்டர் ஹிட்லர். they were like majority of them, they were all against the Jews. they all wanted the Jews to be kicked out. and அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு கொடுமை அப்படிங்கிறது அந்த ஆஷ்விட்ஸ் கேம்ப்லேருந்துலாம் வந்து அதை பற்றி பீப்புள் எழுதும்போது we know அது எந்தளவுக்கு ரொம்ப டெரிஃபிக்காக இருந்தது. அண்ட் நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப இன்ஹியூமனான ஆக்ட்ஸ் நடந்ததில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜூஸ்க்கு எகெயின்ஸ்டாக நடந்த அந்த ஒரு கொடுமைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இனப்படுகொலை. ஸோ அது அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் எழுதியிருக்காரு. அண்ட் அதே மாதிரியே இந்த கதையில் இருக்கக்கூடிய லீட் ஹீரோயின் இந்த டெத்து வந்து இவங்களோட கதையை தான் சொல்லுது, லீசலோட கதையை தான் சொல்லுது. லீசல் வந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஐ திங்க் சம்வேர் அவங்க கம்யூனிசம் சம்மந்தமாக ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்குமே அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்குமே புரியும். ஸோ ஒரு பாயிண்டில் ஐ திங்க் அவங்க அம்மா சின்ஸ் ஷீ இஸ் இன்டு கம்யூனிசமாக இருக்கலாம், அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பொண்ணையும் லீசலுடைய குட்டி தம்பி, ஸோ இந்த அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேரையும் வந்து ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கிட்ட இவங்களுக்கு கொண்டு போய் சேஃபாக விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் அந்த சின்ன பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகவே அந்த பையன் அந்த ட்ரெயின் ஜேர்னிலே வந்து இறந்து போயிடுறான். டெத்து வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது நரேஷனே. அந்த ட்ரெயினில் தான் முதல் முறையாக இந்த பொண்ணை பார்க்குறாங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த தம்பி கடைசி மூச்சு விடுறதை பார்த்துட்டா. ஸோ டெத்து என்ன சொல்கிறது, அந்த அந்த டயத்தில் அந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஒரு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க ஃபேமிலி போனதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு ஒரு குட்டி ஃபியூனரல் மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஃபியூனரல் அப்போ ஆப்வியஸ்லி டெத்து அங்கே தான் இருக்குது. என்னென்ன ரொம்ப க்யூரியஸாக இருக்குது இந்த பொண்ணு மேலே. ஸோ அந்த டெத்து நின்று பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணை குட்டி பொண்ணாக பார்க்குது. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டான், தன்னோட அம்மா தன்னை கொண்டு போய் எங்கேயும் விட போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய ஞாபகார்த்தமாக அந்த இடத்துல கீழே விழுந்த ஒரு புக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இந்த புக் தீஃப் அப்படிங்கிற டைட்டில் இந்த புக்குக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த பீரியடில் மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அப்போதைக்கு வந்து எழுத படிக்கவே தெரியாது. ஓகே, ஸோ இவங்க வந்து அங்கேருந்து இந்த ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா லீசலோடைய லைஃப்பில் இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மீனிங்கை கொண்டு வருது, அவங்க எப்படி இந்த லேர்னிங்குள்ளே போகிறாங்க, அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹவு ஷீ ரீடிங் புக்ஸ் அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் வந்து நம்ம படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. இன்ஃபேக்ட் லீசல் வந்து அவங்களோட ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த அம்மா எப்போவுமே கெட்ட வார்த்தையில் தான் திட்டிகிட்டே இருக்கும். ஓகே, அவங்க புருஷனையும் கெட்ட வார்த்தையில் தான் திட்டும். ஸோ இந்த பொண்ணையும் அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தை தான் திட்டுவோம். இன்ஃபேக்ட் அப்பப்போ வந்து ஏதாவது அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடும் என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு. அந்தளவுக்கு அந்த அம்மா கெட்ட வார்த்தை மட்டும் போய் பேசுவாங்க.
ஸோ அப்படி இருக்கிற அந்த வீட்டில் ஆல்ரெடி வார்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரேஷனிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் பகிர்ந்து அவங்க சாப்பிட்டுக்கணும். இந்த பொண்ணை வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அம்மாவும் நம்ம கூட கிடையாது, தம்பி இறந்து போயாச்சு, தனக்கு தெரிஞ்ச அந்த ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது போயிடுச்சு. ஆனால் சின்ன குழந்தை அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு ஹோப் இருக்குது. ஒரு அடல்ட்டை விட குழந்தைங்களுக்கு ஹோப் இருக்கும். அப்படிங்கிறதுனால இவ்வளோ வார் நடக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் ஒரு குட்டி இந்த என்ன சொல்கிறது, ஒரு சுத்தமாக பொட்டைக்காட்டில் ஒரு செடி கூட முளைக்காத நேரத்தில் ஒரு குட்டி ஒரு புல் ஒன்று முளைச்சா நமக்கு எப்படி ஒரு ஹோப் இருக்கும். அப்படி தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த நாசி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லருடைய ஆட்சிக்கு அடியில் அத்தனை பேரும் அவர் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அவங்க எல்லாருமே ஜூஸுக்கு எதிராக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கொடுமைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வென் வேர்ட்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் ஆஸ் அ வெப்பன், லைக் ஏன்னா ஜூஸ்கன் வந்து அவங்க கொடுத்த வார்த்தைகளாகட்டும், ஜூஸோட ஷாப்ஸ் எல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா வார்த்தையில் அவங்க வல்கராக அவங்களோட கடைகள் எல்லாம் எழுதி வைக்கிறது, அவங்கள பிக்ஸ்ன்னு சொல்கிறது, இஷ்டத்துக்கு அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப தப்பான முறையில் அவதூறான வார்த்தைகள்லாம் பேசி வார்த்தைகளை வச்சே ஒருத்தங்களை காயப்படுத்தி வார்த்தைகளை வச்சே வந்து பல மக்களுடைய சப்போர்ட்டை வச்சு ஒரு 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 கம்யூனிட்டியவே ஒரு ரேஸே வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடிய அதே இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அந்த வேர்ட்ஸை அவள் எப்படி பயன்படுத்துகிறா அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. லீசல் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, இந்த ஃபாஸ்டர் அப்பா. அந்த அப்பா பார்க்குறாரு, என்னம்மா இது ஏதோ புக் வச்சுருக்கேன், உன்னோட புக்கா அப்படின்னு. இல்லை இது என்னது இல்லை அப்படின்னு. ஸோ அந்த அப்பா புரிஞ்சுக்கிறாரு, எங்கே ஏதோ திருடிட்டு வந்திருக்கா இப்போ அப்படின்னு, எங்கே தூக்கிட்டு வந்திருக்கா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த பொண்ணே அவருக்கு இப்போ தானே தெரியும். ஸோ அந்த புக்கை வச்சு அவங்க அப்பாவும் அந்த ஃபாஸ்டர் அப்பாவும் அண்ட் இந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் அந்த புக்கு படித்து இந்த வேர்ட்ஸை அவள் கற்றுக்க ஆரம்பிப்பாள். இதெல்லாம் அந்த போர் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஜெர்மனிக்கு வந்து பெரிய தாக்கம் ஏற்படலை. ஸோ அவங்க தான் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க வாரில். அந்த மாதிரின்னு ஒரு நிலைமையில் இது நடந்துகிட்ருக்கு. அங்கே இவங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா, போர் நடக்கும்போது இவங்க வீட்டிலலாம் என்ன நடக்குது. லெட்ஸே இப்போ இதில் வந்து லீசலுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. பட் இனிஷியலி வந்து அவங்கள கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா லீசலுடைய இந்த ஃபாஸ்டர் அப்பா ஸ்டெப் டேட் அவருக்கு வந்து அவர் அதுக்கு முன்னாடி போர் புரிஞ்சிட்ருக்கும்போது இந்த ப்ரீவியஸ் வாரில் அவரோட உயிரை காப்பாற்றினது ஒரு ஜூவாக இருப்பார். அண்ட் தென் அந்த ஜூ வந்து இவருக்கு அக்கார்டியன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். ஏன்னா அது அவர் இப்போவுமே வாசிச்சிட்ருப்பார். அண்ட் அந்த வாரில் அந்த ஜூ வந்து இறந்து போயிருப்பார். ஓகே, அவருடைய நண்பர் இறந்து போயிருப்பார். அண்ட் அந்த ஃபேமிலி இவரோட மீட் பண்ணுவார். அங்கே ஒரு குட்டி பையன் இருப்பான், ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் போய் பார்ப்பார். அவர் இறந்துட்டார், பட் அவர்னால தான் எனக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய பேர், இதுதான் என்னுடைய அட்ரஸ், இருந்தாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ இவருக்கு எப்படி இருக்கும்னா தன்னோட உயிர் வந்து ஒரு ஜூனால் தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஜஸ்ட் லைக் தட் ஹியூபர்மேன் அவர் பேர். ஹியூபர்மேனுக்கு வந்து என்ன ஒரு பிலீஃப் இருக்குது அப்படின்னா, அவர் ஹீ இஸ் அ வெரி வெரி எம்பத்தட்டிக் பர்சன். அவருக்கு வந்து இன்னொரு மனுஷனுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து இப்படி ஒரு இனப்படுகொலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த நாசி ஆக்டிவிட்டீஸில் அவர் கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து இந்த நாசி ஆர்மியில் இருக்கவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து கட்சியில் சேர்த்துக்கவே மாட்டாங்க, அவர் போராட்டத்துலேயும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்ளை பண்ணியிருப்பார். ஏன்னா அப்ளை பண்ணாமல் விட்டால் இவர் மேலே சந்தேகப்பட்டு இவங்க குடும்பத்தை ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத இவர் அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ இவர் ரொம்ப நாளைக்கு வந்து கூப்பிடாமலே தான் இருப்பாங்க. பட் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் வார் முத்தி போகும்போது இவரையுமே கூப்பிட்டுருவாங்க. பட் இதுலேயுமே நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான் ரூடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனும் இந்த குட்டி பொண்ணும் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவளுக்கு வந்து தம்பி இழந்துட்டா, பட் அவள் வயசில் விளையாடக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட வந்து நல்லா ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒன்றா திருட போவாங்க. போகிற சமயத்தில் எதுக்காக என்ன அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், சாப்பாடு வீட்டில் ஒழுங்காக இருக்காது. ஸோ அதனால் அங்கே இருக்க இடத்துல போயிட்டு எல்லாம் கூட்டமாக சேர்ந்து போய் திருடுறது, அதை சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்க அம்மா வேலை பார்க்கக்கூடிய வீட்டுகளுக்கெல்லாம் போவாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்க துணி துவைக்க கொடுப்பாங்க, அதை அயன் பண்ணி அவங்க திரும்ப கொடுக்கணும், அதுதான் இவங்க வேலை. அந்த மாதிரி போகும்போது ஒரு லேடியோட வீட்டில் பார்த்தா ஒரு ரூம் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். அது இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாயிடும் அந்த குட்டி பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த புக்ஸை எப்படி ஒரு பாயிண்டில் திருட ஆரம்பிக்கிறா, எப்படி அவள் லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு புக்குமே அவளுக்கு அது என்ன பண்ணுது. அண்ட் அந்த டைம் பீரியடில் நாசி ஜெர்மனியில் நடந்துகிட்டு இருந்த இந்த நிகழ்வுகள் அதை வந்து ஒரு புனை கதையாக கொண்டு வந்து அதை தான் பேக்ரவுண்டாக அவர் வச்சுருப்பார். ஸோ ஒரு போர் நடக்கும்போது அடல்ட்ஸ்
என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய லிட்ரேச்சரில் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சைல்டோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க அது எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த புக் தீஃபில் நான் வந்து படித்தேன். அண்ட் இது வந்து எனக்கு நிறையா புக்ஸை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த புக் தீஃப் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று நடக்குதுங்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தவங்க ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் அந்த ஹோப்புக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே அவங்க லைஃப்பில் நடக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நமக்கு எப்படி இருக்குன்னா, இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும்ல. ஆனால் அது குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த உலகத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி கெடுக்க முடியும்? ஸோ ஒரு பயங்கரமான விதத்தில் வந்து இந்த புக்கு வந்து எழுதியிருக்காங்க. 2013 இந்த புக் வந்து படமாகவும் ரிலீஸ் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த படம் பார்க்கல. நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன். பட் முடிஞ்சால் ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள், இல்லை வந்து இந்த புக்கு வாங்கி படிங்க. இந்த புக் தீஃப் அப்படிங்கிற இந்த புக்கு வாங்கி படிங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாக லெட்ஸே இப்போ வந்து மலையாளிஸே இப்படிதா, சவுத் இண்டியன்ஸே இப்படிதா, நார்த் இண்டியன்ஸே இப்படி தான், நம்ம ஒரு கலெக்டிவாக ஒரு தாட் வச்சுருப்போம். ஸோ ஜெர்மன்ஸ்னாவும் நம்ம மைண்டில் அது வரும். ஏன்னா ஹிட்லர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஃபிகராக இருந்தவர். அண்ட் அவரால் இப்போ பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அண்ட் வேர்ல்டில் ஒரு வார் நடக்குதுங்கும் போது எவ்ரி கண்ட்ரி இஸ் பீங் அஃபெக்டட் த்ரூ தட். ஸோ அதனால் நோபடி இஸ் கோயிங் டு பி லைக் ஓ அப்படின்னு இருக்க போகிறது இல்லை. ஸோ சம்வேர் நம்ம எல்லாருக்குமே ஹிட்லர்னாலே ஒரு தாட் ஒன்று இருக்கும். அப்போது ஜெர்மன் பீப்புள் அப்படின்னா அதில் ஒரு தாட் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஜெர்மனிக்கு போகணும், அவங்ககிட்ட பேசணும், அப்போ தான் அது மாறும். இல்லை அப்படின்னா த்ரூ லிட்ரேச்சர் திங்ஸ் சேஞ்ச். ஸோ வாட் இஃப் அந்த மாதிரியான நாசி ஜெர்மனியில் ஜூஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, ஜூஸ்னால் அவங்களோட லைஃப் பெட்டராக இருந்தது அப்படின்னா அவங்கெல்லாம் அது எப்படி கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அண்டு ஹிட்லர்? ஏன்னா அவங்களுக்கும் த்ரெட் இருந்தது. பிகாஸ் ஜூஸ்க்கு மட்டுமே இல்லை, ஜூஸை சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த புக்கில் தெர் கம்ஸ் அ பாயிண்ட் வேர் நமக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா அப்பப்போ இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க போவாங்க, போர் நடக்க போகுதுன்னா அந்த ஏரியாவில் எந்த இடத்துல போய் நீங்கள் சேஃபாக தங்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேஸ்மெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் வந்து லீசலும் அவளுடைய ஃபாஸ்டர் அப்பா அவங்க 2 பேரும் படிக்கிறதெல்லாம் அந்த பேஸ்மெண்ட்டில் தான். அவள் திருடிட்டு வந்த எல்லா புக்ஸையும். அண்ட் அதே பேஸ்மெண்ட்டில் அவங்க ஒரு ஜூவை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த ஜூ யார் அப்படின்னா இந்த லீசலுடைய ஸ்டெப் ஃபாதர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி போன போரில் அவரோட உயிரை ஒரு ஜூ காப்பாற்றினார்னு சொன்னேன்ல. ஸோ அவருடைய பையன் வந்து இப்போ ஜூங்கிறனால ஹீ வில் பி அண்டர் த்ரெட். ஸோ அவன் வந்து அவன் நிறைய நாள் ஒழிஞ்சு தான் இருப்பான். பட் ஒரு நாள் வந்து அவனுக்கு மெயின் கேம்ப் அப்படிங்கிற அந்த புக்குக்குள்ளே ஒரு டிக்கெட்டும் ஒரு அட்ரஸும் கிடைக்கும் ஃப்ரெண்டு மூலமாக. அந்த புக்கை தூக்கிக்கிட்டு, ஏன்னா கையில் மெயின் கேம்ப் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா ப்ரோ நாசின்னு நினச்சிப்பாங்கல்ல. ஸோ அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதை வச்சு ஹீ வில் கம். இன்ஃபேக்ட் ஹிட்லர் அவர் காப்பாற்றிருக்கார் இந்த விஷயத்துலன்னு சொல்லலாம். பட் ஹிட்லரால் தான் அவர் பிரச்சனையும் கூட. அவர் ஹியூபர்மேன் வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ இந்த 3 பேரும் லைக் ஹியூபர்மேன், அவருடைய ஒய்ஃபு அண்ட் இந்த லீசனுங்கிற சின்ன பொண்ணு, இவங்க 3 பேரும் இவர் பேஸ்மெண்ட்டில் வச்சு பார்த்துப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருக்கும். நம்ம வெளில சொல்லாமல் இருப்போம், இந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு, குடும்பத்தோடு கொழுத்திடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அதை தாண்டி ஹவு டு தே டேக் கேர் ஆஃப் திஸ் கை வேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேன் இல்லை, எனக்கு அந்த பையன் பேர் எப்போவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். 2 பேர் சேர்ந்து மேக்ஸ் வேண்டன்பர்க், அதான் அவருடைய பேர். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு ஜூ, அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கார், பேஸ்மெண்ட்டில் இருக்காருங்கும் போது வாட் திஸ் ஃபேமிலி கோஸ் த்ரூ. அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து மேக்ஸ் வில் ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அப்போ வாட் தீஸ் பீப்புள் கோ த்ரூ அண்ட் சர்வைவர்ஸ் கில்ட், இது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். அண்ட் எனக்கு என்ன இந்த புக்கில் ரொம்ப இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு ஃபிலாசபி. நம்ம இப்போ ஒன்று நடக்கும், அது ரொம்ப கொடூரமாக இருக்கும், நம்ம வந்து ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு நினைப்போம். பட் ஃப்யூச்சரில் ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்கும்போது நல்ல வேலை அது நடந்துன்னு நமக்கு தோணும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபியுமே இந்த புக்கில் இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான், லைக் ரூடி, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த பையனை வந்து அவங்க இந்த வாரில் சேர்த்திக்கிறதுக்கு வந்து கேட்பாங்க. அப்போ அந்த பையன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார், முடியவே முடியாது, இந்த பையனை அனுப்ப முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துருவார். அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த அப்பா வில் ஃபீல், நல்ல வேலை என் பையன் வாஸ் சேவ்ட், இல்லைன்னா இந்த வார்டில் போய் அவன் கஷ்டப்பட்டுருக்கணும், அட்லீஸ்ட் அவன் இங்கே தான் சாப்பாடு கிடைக்கும் பிளாப்ளான்னு அவர் போருக்கு போயிடுவார். ஆனால் புக்கோட எண்டில் பார்த்தோன்னா அந்த பையன் இறந்துருப்பான், அந்த அப்பா உயிரோடு தான் இருப்பார். அந்த அப்பா போருக்கு போய் சர்வை பண்ணியிருப்பார். பட் இவங்க இருந்த இடத்துல பாம்பு போட்டிருப்பாங்க, அதனால அந்த பையன் இறந்துருப்பான். ஸோ இப்போ அந்த பையன் அப்போ போருக்கு போகாமல் இருந்தது நல்லதா, இல்லை இப்போது அவன் போயிருந்தால் அது நல்லதாக இருந்திருக்குமா? வி டோன்ட் நோ. நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கிற நிறைய முடிவுகள் என்ன தெரியுமா, நம்ம அப்போ
அப்போ இருக்க சுச்சுவேஷனில் அப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம எடுத்த முடிவுகள் தான். அது லேட்டராக நம்ம திரும்பி பார்க்கும்போது நல்ல முடிவாக கெட்ட முடிவான்னு ரொம்ப லேட்டராக தான் தெரியும். பட் எடுக்கும்போது நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் எபிலிட்டிஸ் தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம அதை நினச்சி ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுறதுக்குங்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. பிகாஸ் எனி திங் தட் வி டிசைட் டுடே இட் மைட் டேக் எனி டர்ன், வி நெவர் நோ. பட் இப்போ அந்த முடிவை நம்ம முழு மனசோடு எடுக்கிறோமா, அவ்வளோதான். தட் இஸ் ஆல் மேட்டர்ஸ். இப்போ நீ அதை யோசிச்சு எடுத்தியா, அவ்வளோதான். பட் அது வந்து ஃப்யூச்சரை கேரண்டி பண்ணாது. இல்லை இப்போ எடுக்கிற முடிவு தப்பாக போச்சுங்கிறதுனால லைஃப் அப்படி காலி ஆகிடாது. எனி திங் குட் ஹேப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபியும் வந்து இந்த புக்கில் இருக்குது. நிறைய விஷயங்கள், லாஸ் இருக்குது, க்ரீஃப் இருக்குது, கில்ட் இருக்குது, சர்வைவிங் அந்த கெப்பாசிட்டி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி இருக்குது. ரொம்ப டார்க்கெஸ்ட் ஆஃப் த டார்க்கெஸ்ட் பீரியட்ஸில் கூட ஹவு வி ஹியூமன் பீயிங்ஸ் கம் டுகெதர் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்ஃபேக்ட் டெத்தே ஒரு இடத்துல சொல்லணும், இந்த மனுஷங்க யாருப்பா இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல, அவங்க சூப்பராகவும் இருக்காங்க, ரொம்ப கேவலமாகவும் இருக்காங்க. ஏன்னா டெத்து வந்து ஒரு இடத்துல வந்து டயர்ட் ஆகிட்டு சொல்லணும், ஒரே பாடிஸாக இருக்குப்பா, இந்த ஹிட்லர் பையன் வேறு இப்படி ஒன்று பண்ணிவிட்டு அங்கங்கே பாடியாக இருக்குது, எல்லா பாடியும் தூக்க வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி அவர் இருப்பார் டெத்து. ஸோ அண்ட் இந்த புக்கில் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா ஒன்று சொல்லுவேன். என்ன தெரியுமா, இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு கதையை நரேட் பண்ணும்போது அதில் ஒரு மூடு இருக்கும், கரெக்டாக ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் டெத்து என்ன பண்ணுவோம், சொல்லிட்டே இருக்கும் இந்த மாதிரி, இப்போ இந்த பையன் இது கொடுத்தான், அதுக்கப்புறம் அது நடந்தது இது மாதிரி. ஆனால் அந்த பையன் இப்படி ஒரு 6 மாதத்துல செத்துருவான், இப்போ மறுபடியும் அந்த கதைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெத்து என்ன பண்ண சஸ்பென்ஸை பிரேக் பண்ணிட்டே இருக்குங்க. அங்கங்கே இவன் செத்துருவான், அவன் செத்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல ஒருத்தர் லாஸ்ட்டு மூச்சுக்கு உயிருக்கு போராடிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட ஒன்று கேட்பாங்க, டெத் சொல்லும். அவன் பதில் சொல்கிறதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன், சோல் எடுத்துட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஒரு மாதிரி நம்மளை வந்து ரொம்ப டெத்தோட ஒரு டிட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். நம்ம டெத்தை வந்து பயங்கர ஒரு ட்ராமாட்டிக்காகலாம் எடுத்துகிட்டு போகாமல் ட்ராமாட்டிக்காக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கும். அந்த டெத்துக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மொமெண்ட்டில் இப்படி பண்ணேன் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இட் இஸ் a very different style in writing. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ முடிஞ்சால் The Book Thief by Marcus Zusak இந்த புக்கு வந்து நீங்கள் படித்து பாருங்கள், இல்லை அந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் how did you like itன்னு. அண்ட் ஐ எம் கோனா கிவ் யூ a list of books. இந்த புக்கு படிக்கும்போது எந்தெந்த புக்கெலாம் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு நான் எடுக்க மறந்துட்டேன். ஐ திங்க் தட் இஸ் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அவர் வந்து ஒரு ஆஷ்விட்ஸ் சர்வைவர். ஸோ அவர் சொல்லியிருப்பார், என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், இத்தனை வருஷமாக ஒன்றா தான் வளர்ந்தோம், நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம், திடீர்னு ஒரு நைட்டில் எப்படி நான் ஜூங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்னை அவ்வளோ ஹார்ஷாக ட்ரீட் பண்ணி என்னை அங்கேருந்து அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டன். அண்ட் ஆனால் இந்த புக்கோடைய டைட்டில் இஸ் ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். ஸோ ஹீ வென் த்ரூ த வார், நிறைய அனுபவிச்சிருப்பார். ஆனால் ஹவு ஹி டர்ன்ட் அவுட் டு பி த ஹாப்பியஸ்ட் மேன். யூ ஹாவ் டு ரீட் தட் புக். எப்படி இவ்வளோ நடந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த புக்கு வந்து படித்து பாருங்கள். அண்ட் இன்னொரு புக், இந்த புக்கு வந்து எப்படின்னா டேவிட் டியாப் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஒரு வாரில் நம்ம பார்க்குறோம்ல, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இது நடந்து அது நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது மாதிரி நான் கேள்விப்படுறோம். ஆனால் லெட்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார் கூட இருக்கட்டுமே, இப்போ பிரிட்டிஷ்காரங்க தான் போய் போராடினாங்களா? கிடையாது, இந்தியன்ஸ் போய் போராடினாங்க. ஒரு ஃப்ரான்ஸ்காரங்க மட்டும்தான், ஃப்ரெஞ்சுக்காரங்க மட்டும் தான் போய் போராடினாங்களா? கிடையாது, வேறு நாட்டு ஸ்லேவ்ஸுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்களும் வந்து அந்த போரில், ஸோ அந்த போரில் அவங்களுக்கு வெற்றியே கிடையாது. பட் அவங்க எந்த யாருனால காலனைஸ் பட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக இவங்க போய் போர் புரிவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ என் நாட்டுக்காக நான் போராடுறேங்கிறது ஒன்று, ஆனால் என் நாட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தனுக்காக நான் போராடுறேங்கும் போது என் மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது. மூணாவது, அப்படி போய் ஒருத்தனை போய் கொண்டுட்டு வரும்போது அன்றைக்கி நைட் எப்படி இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு சோல்ஜருக்கு. ஸோ அதுதான் இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. இட் இஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த புக்கு. இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு ரீட். ஏன்னா ஒரு போரில் போய் ஒருத்தனை கொண்டுட்டு வந்துட்டு அவன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கும். இதில் அங்கே என்ன ஒரு ரிவெஞ்ச் நடக்குது, வாட் ஹி கோஸ் த்ரூ மென்டலி, அதுதான் இந்த புக்கு. 2021 இன்டர்நேஷ்னல் புக்கு ப்ரைஸ் வின்னர் அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் பை டேவிட் டியாப். மர்ஜான் கமலியோடைய த ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் டெரான். இட்ஸ் a வெரி சிம்பிள் புக். லவ்வர்ஸ் 2 பேர் சின்ன வயசில் ஒன்றும் தெரியாமல் அப்படி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஊரில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கலி இன்க்ளைன் ஆகிறதுனால ஹவு இஸ் யூனோ இந்த பக்கம் லவ் இருக்குது, பட் இன்னொரு பக்கம் அவன் இருக்கிற ஊருக்காக நாட்டுக்காகன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி அது மூலமாக எப்படி இவங்க 2 பேருடைய காதல் அதோடு முடியுது, காணாமல் போயிட்டாங்க, 2 பேரும் மீட்டே பண்ணிக்கல. அண்ட் தென் அவங்களுடைய ஓல்ட் ஏஜ்லேயே தி மீட் அகேன். ஸோ ஒரு டெஹரான் மாதிரியான ஒரு இடத்துல அங்கே நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்னால பிரிஞ்ச லவ்வர்ஸ் அண்ட் தென் தி மீட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம்.
அண்ட் அதுக்கு காரணம் அண்ட் அந்த லவ் ஸ்டோரியில் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரீட். ஸோ இந்த புக் அண்ட் தென் அகெயின் ஹீதர் மோரிஸ் எழுதின த டாட்டூயிஸ்ட் ஆஃப் ஆஷ்விட்ஸ். இந்த புக் வந்து ஆஷ்விட்ஸில் இருந்த ஒரிஜினல் கப்பிள். ஓகே, எங்கள் அந்த மாதிரி ஒரு கேம்பில் 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தன்னோட சர்வைவலே குவெஷனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபாலிங் இன் லவ் வித் சம்படி எல்ஸ், அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் அண்ட் யூ நெவர் நோ. அங்கேருந்து நம்ம உயிரோட திரும்ப மாட்டோமானே தெரியாத ஒரு இடத்துல, ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குமா இல்லையானே தெரியாத ஒரு இடத்துல, வேர் யூ see the other person only being tormented. லைக் நம்ம லவ் பண்ணும்போது எப்படி நினைப்போம், நம்ம ஏதாவது ஒன்று கெத்தாக ஒன்று பண்ணும், அவங்க பார்க்கும்போது நம்ம அழகாக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே நடக்க முடியாத ஒரு இடம். மிஞ்சி போனால் அந்த பொண்ணு பார்க்கும்போது இவர் 4 பேர் நல்ல ஷூவில் செருப்படி வாங்கிட்டு வந்துருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன்ஸ். ஆனால் த ரியல் லைஃப் கப்புள் தே ஃபெல் இன் லவ் when they were in a camp. இவங்க தான் அந்த 2 பேரும். ஸோ இவங்களை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பவர்ஃபுல் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் லேல் சொகலோவ். அவர் தான் அந்த த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. தே ஆர் ஜஸ்ட் ரெடியூஸ் டு நம்பர்ஸ் கேம்பில். ஸோ அதுலேருந்து லவ் எப்படி ப்ளூம் ஆகுதுன்னு, அண்ட் அகெயின் த புக் தீஃபில் எப்படி ஒரு குழந்தையோட பார்வையில் இந்த வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இந்த பொண்ணு ஷீ இஸ் நாட் அ ஜூ, ஷீ இஸ் ஹைடிங் அ ஜூ இன் அ பேஸ்மெண்ட். பட் இந்த புக்கில் வந்து ஆனி ஃப்ராங்க் நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரொம்ப கிராம்ப்ட் ஸ்பேஸில் ஒரு கப்புள் ஆஃப் பீப்புளோட வித் ஹர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களோட அவங்க பதுங்கி இருந்த நாட்கள். அப்போ அந்த பொண்ணு வந்து எழுதியிருப்பேன், அந்த டைரி தான் எனக்கு ஒரே சானிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அது ஒன்று தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி ரொம்ப எல்லோரும் படிக்க வேண்டிய புக்குன்னு நான் அதை சொல்லுவேன். ஏன்னா ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு வெளியில் போர் நடக்கும்போது தனக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்காத போது, ஃபுட்டு கிடையாது, ப்ரைவசி கிடையாது, க்ரோத் இல்லை லைஃப்பில், ஏன்னா எதுவுமே அவங்க பண்ண முடியாது. அப்போ அந்த பொண்ணு படிச்சுட்ருப்பா. ஓகே, படிப்பா அண்ட் தென் எழுதுவா. அவளுடைய பர்த்டேக்கு அவளுக்கு கிடைச்ச ஒரு பென். சி தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப சின்ன வயசு இருக்கும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பென்னாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு நோட்டாக இருக்கலாம். இட் கேன் டூ மேஜிக்கல் ஸ்டஃப். ஸோ அந்த மாதிரி தான் ஆனி ஃப்ராங்க்கு கிடைச்ச ஒரு பென், கிஃப்டாக கிடைச்ச ஒரு பென், அது மூலமாக ஷீ இஸ் ரிட்டன் ஹர் டைரிஸ். அண்ட் அதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து நாசி ஜெர்மனியில் ஒரு ஜூவாக இருந்தால் வாட் தே வுட் ஹவ் கான் த்ரூ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் மர்ஜான் சத்ராப்பியோடைய பெர்சிபோலிஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஈரானில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஐ திங்க் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் நவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பெர்சிபோலிஸில் வந்து எப்படின்னா இட்ஸ் அ ஆட்டோபயோகிராஃபி, பேசிக்லி ஒரு மெமோயர் மாதிரி தான் இருக்கும். மர்ஜான் சத்ராப்பி வந்து அதை இப்படி எழுதியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஈரானில் வார் நடக்கும்போது அங்கேருந்த டேமேஜஸ்க்கு நடுவில் வளரக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு. அகெயின் அந்த பொண்ணுடைய க்ரோத் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க வளரும்போது வளர்ந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு ரிட்டர்ன்லாம் வருவாங்க. ஸோ இட் ஷோஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவு அ வார் ஒரு இந்த மாதிரியான பொலிட்டிக்கலி சார்ஜ்டப்பாக இருக்கக்கூடிய பிளேஸஸில் வளரக்கூடிய பெண்ணுக்கு அது எப்படி இருக்குது. எஸ்பெஷலி ஈரானில் நமக்கு தெரியும் எகெயின்ஸ்ட் விமன் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு தான். ஸோ அது எல்லாமும் இதில் இருக்கும். ஸோ அதில் இந்த மாடர்ன் இதுவும் இருக்கும், அது கொஷின் பண்ண. ஏன்னா வீட்டில் தே ஆர் வெரி லிபரல், பட் அங்கே இருக்க கவர்மெண்ட் இட்ஸ் நாட் லிபரல். ஸோ அவங்க வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி கேட்பாங்க எங்கள் அப்பா கிட்ட, பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, நம்ம வீட்டுக்குள்ளே பரவாயில்ல, வெளியில் போனால் அவளுக்கு இது சேஃபாக இருக்குமா, அவளோட கருத்தெல்லாம் இப்படி வெளில சொல்லிட்டு இருந்தாங்க, இஸ் இட் ஈவன் சேஃப் ஃபார் ஹர், உலகம் என்ன பேசும் அப்படிங்கிற ஒரு பயம் எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதே தான் இந்த புக்கில் இருக்கும். மர்ஜான் சத்ராப்பியுமே இந்த ஃபீமேல் லீடு பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசில் லைக் இவங்க தான் அது இவங்களுக்கு இவங்க ஃபேமிலியில் வந்து பயங்கர ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. the way she can dress up as however she wants to, she can read whatever she wants to, she can become who she wants to become. அப்படி இருக்க வீடு. ஆனால் கவர்மெண்ட் அண்ட் the society is completely against it. ஸோ அப்படி ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது how does she handle it, அது மாதிரி தான் இந்த புக்கில் இருக்கும். இட்ஸ் ஐ திங்க் வார் வந்து நமக்கு நிறையா விஷயங்களை சொல்லித்தரும். எஸ்பெஷலி நம்ம ஹியூமன் பீயிங்ஸை நம்ம யாருன்னு அது காமிக்கும். போத்ஸ் நம்மளுடைய அக்லி சைடையும் காமிக்கும், நம்மளுடைய பியூட்டிஃபுல் சைடையும் காமிக்கும். ஐ திங்க் ரீடிங் த புக் தீஃப் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். ஹியூமன் சைக்கிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இட் ஃபெல்ட் ரியலி குட். ஸோ
புக்திவாக இருக்கட்டும், இல்லை இதில் இருக்க ஏதாவது ஒரு புக்ஸாக இருக்கட்டும், ப்ளீஸ் டூ ரீட் இட் அண்ட் டூ லெட் மீ நோ இஃப் எனி ஆஃப் தீஸ் புக்ஸ் அது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒரு நியூ கொஷின், நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஸோ இதே மாதிரி நிறைய புக்ஸை வந்து நம்ம இந்த புக் ஷோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் சொன்ன புக்ஸை நீங்கள் வாங்கி படிக்கணும், அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே இருக்குது. ஆர் இந்த ஆல்ரெடி பப்ளிஷ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இந்த புக்ஸோடைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. அண்ட் இவ்வளோ நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ், நிறைய ஜானர்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் இந்த புக் ஷோ யூடியூப் சேனலில் பாருங்கள், பிளேலிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் பிக் அப் யுவர் நெக்ஸ்ட் ரீட். ப்ளீஸ் டூ ஹேவ் த புக் ஷோ இன் யூர் ரீடிங் ஜர்னி அண்ட் தட் வில் பி மை ஹாப்பியஸ்ட் திங் டு நோ. அது தாண்டி இஃப் யூ வாண்ட் டு லிசன் டு தீஸ், இதெல்லாம் பார்க்க வேணாங்க, ஆடியோவை மட்டும் கேட்டாலே போதுமே, கதை கேட்கறது தானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கேட்டுட்டு டூ லெட் மீ நோ ஹவு மச் யூ லவ் இட். அதையும் தாண்டி வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சின்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அதனால் நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.